பாருங்க இன்றைக்கி டாபிக் த முகல்ஸ் முகலாய பேரரசு அப்படிங்கிறது. ஸோ இதோட டைம்லைன் ஃபுல்லாகவே வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இதோடைய காலங்கள் இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொரு எம்பையர்ஸ் வாழ்ந்த காலங்களை நீங்கள் கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு ரிப்பீட்டடாக படித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வருங்க. ஸோ எல்லா டாபிக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. அதனால் எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ சிம்பிள் டைம்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 1526 ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்களுடைய அந்த ரூல் இல்லைங்களா. இவங்களுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா 1526 ஸ்டார்ட் பண்ணி 1707 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் இருக்கக்கூடியவர் யார்? பாபர். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். ஸோ நம்முடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஆர் புக்கோடைய பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் புக்கோடைய பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இவர் தான் கொடுத்துருக்காங்க. இவர்களை பற்றி நம்ம சிறப்பாக படித்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு டைம்லைன் பார்க்கலாம். இந்த டைம்லைனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாபர் வரார் இல்லைங்களா. பாபர் இவர் 1526 1530 பாபருடைய டைம்லைன். ஹுமாயூன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நம்ம பார்த்தோம்னா 2 டைம்லைன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1530 ஸோ 1540 ஒரு கேப் இருந்திருக்கும். எப்போனா 1555 எகைன் 1556 1 இயர் தான் பாருங்க. ஸோ 1 year 1 or 2 years இந்த ஹுமாயூனுடைய ரூல். அக்பர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வராது. 1556 1605. ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் எடுத்துக்கிட்டோன்னா அவர் 1605 1627. ஷாஜஹான் 1627 1658. ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடியவர் யார்? அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் 1658 1707. ஸோ இது ஏன் எழுதிட்டுருக்கோன்னு தெரியுதுங்களா? புக்கில் இருக்குது. சாதாரண முகல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்திங்கன்னா இந்த டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் எழுதுகிறோன்னா, ஸோ எழுதியாவது ஒரு முறை பார்க்கும் பொழுது இந்த டைம்லைனை ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு பொறுத்துக்கு அல்லது க்ரானிக்கல் ஆர்டரில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் கொடுக்கறதுக்கு தயாராகிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்பையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர். இவருடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன். சரிங்களா, ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். சரிங்களா. ஸோ தமிழ்லேயே தான், இங்கிலீஷில். ஸோ இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு 1526 1530 சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இவருடைய என்ட்ரி அதுதான் முகலாயர்கள் உருவாகிறாங்க. இவர் பாபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் எப்படி அப்படின்னா இவர் ஒரு 11 வயது 16 years ஓல்டுங்க அவர். சரிங்களா. அவர் 16 years ஓல்டு, அதாவது 11 வயது 11 years ஓல்டு அப்படி இருக்கும் பொழுது தந்தையிடமிருந்து அப்பாட்டந்து என்னது சரிங்களா ஒரு நகரத்தை சொத்தாக பெறாருங்க. ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாரு. அவங்க அப்பா இருக்கார் இல்லைங்களா,
அவர் வந்து ஒரு இந்த நகரத்தை நீ வச்சுக்கோ, நீ வந்து மரபு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு உரிமை. ஸோ மரபு உரிமை அப்படிங்கிறதுனா இன்ஹெரிட்டட் த்ரோன், இங்கிலீஷில் வந்து பார்த்துங்க, இன்ஹெரிட்டட் த்ரோன். இதுக்காக அவர் வந்து கொடுத்துறாரு. அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமர்கண்ட். அந்த ஊர் பேர் வந்து சமர்கண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சமர்கண்ட் அப்படிங்கிற ஊர். இந்த சமர்கண்ட் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா உஸ்பாகிஸ்தான். ஸோ உஸ்பாகிஸ்தானுடைய ஒரு சிட்டி தான் இந்த சமர்கண்ட் அப்படின்னு சொல்லி. இதை வந்து பாபருக்கு 11 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் பொழுதே கொடுத்துறாரு அவருடைய அப்பா. சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஈரானில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு வலிமை வாய்ந்த ஆட்சி, த பவர்ஃபுல் ஒரு டினஸ்டி போயிட்டுருக்குது. அந்த பவர்ஃபுல் டினஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா SAFAVID, சாஃபாவிட் டினஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டினஸ்டி அங்கே ரூல் ஆகிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த சாஃபாவிக்கள் அவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான்லேயும் செஞ்சிட்ருக்காங்களாமா, ஈரான்லேயும் தன்னுடைய ஆட்சிகளே செஞ்சிட்ருக்காங்க. இந்த குரூப், இந்த சாஃபாவிட் அப்படிங்கிற டினஸ்டி அவங்களுக்கு ஆசை எங்கே சொல்லுங்கள், இந்தியாவுக்குள்ளே நுழையணும், அங்கே வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு ஈகர் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும் ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையெடுத்து வர்றாங்க. சரிங்களா? இன்வேடட் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 1519க்கும் 1524க்கும் இடையே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு அருகே இருக்கக்கூடியதான் சியால்கோட். வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பாபர் மீது படையெடுத்து வராங்க. அங்கே பாபர் இருக்கார் இல்லையா, அந்த பாகிஸ்தான் சமர்கண்ட் இருக்கும்போது படையெடுத்து போகிறார். ஸோ பிட்வீன் 1519 and 1524 when he, யார் அந்த பாபர், இன்வேடட் இன்னொரு ஊர் பாருங்கள், பேரா, BHERA, பேரா, சைல்காட், அதுக்கப்புறம் லாகூர். இந்த 3 பிளேஸ், ஸோ லாகூர், சியால்காட், அதுக்கப்புறம் பேரா, இந்த 3 பிளேஸையும் படையெடுத்து போகிறாருங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா படையெடுத்து போகும் பொழுது சில பிளேசஸ்லாம் கேப்சர் பண்ணிக்கிறாரு. அந்த பிளேஸ் எது அப்படின்னா காபூலை கேப்சர் பண்ணிக்கிறார், தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு. ப்ளஸ் கஜினி அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் இவர் வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். ஸோ பாபர் வந்து இந்த சிந்து நதியை கடந்து போகும் பொழுது காபூலையும் கஜினியும் கைப்பற்றிட்டே போகிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்சர் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கும் பொழுது இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார். அது இந்தியா அப்படிங்கிறது இந்த லாகூரை குறிக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ முன்னாடி பாகிஸ்தான், லாகூர்லாம் இந்தியாவோட சேர்ந்து இருந்தனால லாகூருங்கிற அந்த பிளேஸை சொல்கிறதே இந்தியாவுக்கு தான். அதுதான் என்ட்ரி. அந்த என்ட்ரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியும். அந்த லாகூரில் ஒரு படைகளை வந்து வச்சிருக்காரு. அந்த படை என்ன படை தெரியுங்களா? யாருடைய படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி இவருடைய படை தான் அது. சரிங்களா? when பாபர் marched to India, he first defeated the force of தௌலத் கான் லோடி. இந்த தௌலத் கான் லோடி படையோடு அங்கே லாகூரில் நிற்கிறத டிஃபீட் பண்ணுறாருங்க இந்த பாபர். சரிங்களா? பின்னர் என்ன சொல்கிறாருங்க, பின்வாங்கி ஓடிட்டாங்க. யார்? இந்த தௌலத் கான் லோடி இருக்காரு, பின்வாங்கி ஓடிட்டாங்க. ஸோ பின்வாங்கி ஓடுறதுனால அந்த பிளேஸை, லாகூர் பிளேஸை பாபர் கேப்சர் பண்ணிக்கிறார். இதுதான் வந்து என்ட்ரி.
ஓகேங்களா? இந்த என்ட்ரியில் நம்ம வந்து லோயஸ்டானில் படிச்சிருப்போம்ல, ஒரு என்ன படிச்சிருப்போம், த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் போர் எப்போ நடந்தது சொல்லுங்களேன்? 21 ஏப்ரல் 1526. ஸோ அந்த டைம்லைன் சார்ட் வந்து ஸ்ட்ராங்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாம் பானிபட்டு போர் 21 ஏப்ரல் 1526. பாபர் என்ன பண்ணுறாருங்க, பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பானிபட்டுக்கு உள்ள நுழைகிறாரு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எப்படி பாருங்கள். இப்ராஹிம் லோடி எப்படி இருக்காருங்க, பயங்கரமான பவரில் தன்னுடைய படைகளை வச்சுருக்காரு. ஆனால் பாபர் மிக சிறிய படையை வந்து வச்சுக்கிட்டு உள்ள நுழையிறாரு எங்கே, அந்த பானிபட்டுக்கு. ஓகேங்களா? பானிபட் ஸ்பெல்லிங் என்னங்க, PANIPAT. ஸோ பானிபட். ஸோ பானிபட்டுக்குள்ளே நுழையிறாரு. என்னாச்சு, என்ன பண்ணுறாருங்க, தோற்கடிக்க ஃபஸ்ட் எடுத்தனார் பாபர் தோற்கடிக்கப்படுகிறார். யாரை, பாபரை தோற்கடிச்சிடறாரு. இப்ராஹிம் லோடி பின்வாங்கி ஓடிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அந்த எண்ணிக்கையில் தானே போகிறாரு. ஆனால் அடுத்த முறை போகும்போது அது கொஞ்சம் போர் வியூகங்கள்லாம் பின்பற்றிட்டு போகிறாருங்க. ஸோ என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பொசிஷனிங் ஆஃப் இஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிலரி. ஸோ நான் கரெக்டாக கேள்வி மட்டும் கொடுக்குறேன், மீதியாக சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஆர்ட்டிலரி ஃபோர்ஸ் என்னங்க, ஆர்ட்டிலரி பீரங்கி படை. சரிங்களா? ஸோ பீரங்கி படை எடுத்து போகிறனால பாபர் இந்த முதலாம் பானிபட்டு போர் இருக்குல்ல, அந்த பானிபட்டில் வெற்றி பெறாருங்க. இந்த வெற்றி தான் என்னதுங்க, நிரந்தரமாக இங்கே தங்குவதற்கு பயன்படுத்தியது. அப்படியே பாபர் பயன்படுத்திட்டார். இதனை தொடர்ந்து அவர் வந்து கேப்சர் பண்ண அடுத்த 2 பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லி ப்ளஸ் ஆக்ரா, ரெண்டையும் கேப்சர் பண்ணிடுறாரு பாபர். இப்படி இவர் கேப்சர் பண்ணி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானியர்கள், சரிங்களா, ஆப்கானியர்கள் மற்றும் ராஜபுத்திரர்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கேப்சர் பண்ணி உள்ளே வர்றது. ஏன்னா அவங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஸோ எல்லாரும் பயந்து, பாபர் had conquered Delhi and Agra, but he still had to suppress ராஜ்புட்ஸ் அண்ட் ஆப்கான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாகவே என்ட்ரி பண்ணி போகிறார். இதான் வந்து த பேட்டில் ஆஃப் பானிபட் 21 ஏப்ரல் 1526 இன் பிட்வீன் பாபர் அண்டு இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறது நம்ம லோயஸ்டான்லையும் படித்தது. அடுத்த ஆண்டே அடுத்த போர் நடக்குதுங்க. அந்த போர் வந்து டேட் பார்த்தீங்கன்னா 1527. பேட்டில் ஆஃப் கான்வா. ஸோ எல்லாமே டைம்லைன் தான் கேட்பாங்க, பொறுத்துகையில் கேட்பாங்க, நேரடியாகவும் கேட்பாங்க. பேட்டில் ஆஃப் கான்வா என்ன பார்த்தீங்கன்னா, மேவார்னு ஒரு பிளேஸ், மேவார் ப்ளஸ் ராஜஸ்தான், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது ராஜஸ்தான். அதுக்கப்புறம் மாலவம். ஸோ இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது சிறப்பாக ஒரு செல்வாக்கு மிகுந்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு ஊருக்குள்ளே சேர்க்கலாம், சித்தூர். எல்லா பிளேஸ்லையும் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா சங்கா அப்படிங்கிறவர், ராணா சங்கா அவர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இவரை எதிர்த்து தான் இப்போ பாபர் பேட்டில் ஆஃப் கான்வா அப்படிங்கிற போருக்கு போகிறார்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானில் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஆப்கானில் இருக்க முஸ்லீம்ஸ், அந்த ஆப்கான் முஸ்லீம்கள் இப்ராஹிம் லோடியின் சகோதரமான முகமது லோடி, சரிங்களா, அந்த முகமது லோடி அவரையும் மேவாட்னு ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அசன் கான், இது மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ மேவாடில் இருக்கக்கூடிய யார், அசன் கான், ஓகேங்களா, அவர் ப்ளஸ் இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர் சொல்கிறாங்கள, யாருங்க அவர், முகமது லோடி. ஸோ இவங்கள்ட்ட தான் அந்த பேட்டில் நடக்குதுங்க. இந்த பேட்டிலில் பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின் பண்ணி குவாலியர், தோல்பூர், சரிங்களா, இதனுடைய ஃபோர்ட்ஸ், குவாலியர் ஃபோர்ட்ஸ், தோல்பூர் ஃபோர்ட்ஸ், கோட்டைகளை எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றாரு. இப்போது பாபருடைய நிலை 1526 பிறகு 1527 ஸ்ட்ராங் ஆயிடுதுங்க. ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ஸ் த பாபர்ஸ் பொசிஷன், அவருடைய பொசிஷன் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு பாபர். ஸோ 2 போர் சக்ஸஸ்ஃபுல்லாக பாபர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. தேர்ட் வார் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்னது, பேட்டில் ஆஃப் சந்தேரி. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக படித்தாலும் டைம் லைன்ஸை வந்து கரெக்டாக ஞாபகம் புரியுதுங்களா. 1526 பானிபட், 1527 கான்வா, 1528 சந்தேரி. இப்போது பாபரை பொறுத்த வரைக்கும் மாலவம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பயங்கர ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்காருங்க. அவர் மேலாதிக்கம் பெற்றிருக்காரு. இப்போது இந்த பாபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தேரி அப்படிங்கிற பிளேஸ், சந்தேரியில் யார் அப்படின்னா, சந்தேரியில் இருக்கக்கூடிய ராஜா பேர் வந்து மேதினி ராய். அவருக்கு எதிராக பாபர் போரிட போகிறாருங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்க போகுதுங்க, பாபர் தான் வந்து வெற்றி பெறாரு. ஆப்கானியர்கள் ஃபுல்லாக இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் ஆப்கானியரில் வந்து ஆப்கானிஸ்தானில் நிறைய கிளர்ச்சிகள் இருக்காங்க, ரிபெல்லியஸ் ஆக்டிவிட்டீஸ் பயங்கர க்ரோயிங்கில் இருக்குது. அவங்கள எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாருங்க, டேண்ட், இங்கிலீஷில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, டேண்ட் என்ன அர்த்தங்க, அப்படியே ரிவர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து அடக்கி விக்டரி பண்ணுறது தான் இந்த சந்தேரி வார். இதுலேயும் ஒரு விக்டரி தான் ஆகிறாரு. மொத்தம் வந்து எத்தனை பார்த்துருக்கோம், 3 வார் வந்து பார்த்துருக்கோம். 4வது வார் என்ன, பேட்டில் ஆஃப் காக்ரா. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஆண்டு 1529 காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காக்ரா எந்த ஊருன்னு தெரியும். ஸோ என்னங்க, ஆப்கானிஸ்தான். இதுதான் பாபருடைய இறுதி போராக இருந்துச்சுங்க. இறுதி போர் அவர் கேப்சர் பண்ணி இந்தியாவுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது இறுதி போராக இருந்தது, காக்ரா போர். இது யாருக்கு எதிராக நடந்த போர், ஆப்கானியர்களுக்கு எதிராக இருந்த ஒரு போர். இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம், என்னது, இப்ராஹிம் லோடி அவருடைய பிரதர் முகமது லோடி, அந்த முகமது லோடி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சன் இன் லா, புரியுதுங்களா, முகமது லோடி இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன். ஸோ மருமகன் யார் அப்படின்னா, சுல்தான் நஸ்ரத் ஷா. ஞாபகம் வச்சுக்கோ. அது முகமது லோடியுடைய
சன் இன்லாவுடைய பெயர் வந்து சுல்தான் நஸ்ரத் ஷா. இந்த சுல்தான் நஸ்ரத் ஷாக்கும் பாபருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பேர் தான் இந்த பேட்டில் ஆஃப் காக்ரா. வாட் இஸ் காக்ரா? காக்ரா எதை குறிக்குது? காக்ரா அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று, சரிங்களா, ஆறு. அந்த ஆறுக்கு கரையில் தான் பாபர் ஆப்கானியர்களை தோற்கடிக்கிறார். சரிங்களா, அந்த ஆப்கானியர்களை தோற்கடிச்சிட்டு நேராக இந்தியாவுக்குள்ளே நுழைகிறார். ஏன் இந்தியானா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உச்பாகிஸ்தான், இந்தியா எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. ஓகேங்களா. இப்போது அவர் இந்த பேட்டியில் வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளே நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தான்னா ஆக்ராவுக்கு வரார். ஸோ ஆக்ராவிலேருந்து இருந்துட்டு நேராக எகெயின் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூருக்கு போகிறாருங்க. எப்போ போகிறாரு தெரியுங்களா? 1530. அதாவது 1526, 27, 28, 29, 30 ஃபுல் அண்ட் ஃபுல் வாராகவே இருக்குது. யாருக்கு? பாபருக்கு. அந்த வழியாக போகும்போது என்ன ஆயிடுறாருங்க? இறந்துடுறாருங்க, காலமானார். அவளுடைய ஆட்சி வந்து முடிஞ்சிருது. ஸோ பாபரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபரை பற்றி என்ன சொல்ல முடியுங்க? கண்டிப்பாக ஹீ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் முகல், இல்லைங்களா? ஹீ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் முகல். இவர் தான் அந்த முகலாய பேரரசை நிறுவியவர் அப்படிங்கிறது இவரை பற்றி சொல்லலாம். இவர் பெர்ஷியன் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய பாரசீக மற்றும் அரபி இதில் புலமை பெற்றிருந்தார். சும்மாலாம் கிடையாதுங்க. he was the scholar of Persian and Arabic. ஸோ ஸ்காலர் மீன்ஸ் என்னங்க? நல்லா சிறப்பாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்காரு, எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனால் எம்ஏ இங்கிலீஷ் முடித்தவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவங்களுடைய கிராமர்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தவங்க வித்தியாசம் இருக்குது. எனக்கும் தமிழ் தெரியும், ஆனால் எம்ஏ தமிழ் படித்தவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அது போல் இவர் ஸ்காலர், அதில் வந்து புலமை பெற்றவர். தனது வாழ்க்கை முழுக்க, சரிங்களா, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அதிகமாக அவர் செலவிட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி தான். துருக்கி நாட்டில் தான் அதிகமாக இருந்தார். இவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னது? பாபர் நாமா. ஸோ இதில் பற்றி அவரை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காருங்க. அவருடைய நினைவுகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. பாபர் நாமாக்கு துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. துசுக்கி பாபரி. இதில் அவரை பற்றி நிறையா டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாசிக் மெமரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ உலகத்திலே இருந்து உலக செவ்வியல் இலக்கமாக இது கருதப்படுகிறது. பாபர் நாமா உலக செவ்வியல் இலக்கம். வேர்ல்டு கிளாசிக் சொல்லுவாங்க. வேர்ல்டு கிளாசிக் லாங்குவேஜில் அவர் வந்து செவ்வியல் இலக்கியமாக கருதப்படக்கூடியது. ஸோ இவர் வந்து இந்தியாவில் முகல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்தது வராரு யாருன்னா ஹுமாயூன். ஸோ நான் ஸ்டோரியாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ரீகால் மோர் தென் ஒன் டைம் இல்லையா? ஒரு தடவைக்கு மேலேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னால் உங்களுக்கு புரியும், அத்தனை தடவை நீங்கள் ரீகால் பண்ணி ஆகணும். ஹுமாயூன் இவருடைய டைம்லைன் ஷார்ட் படிச்சுட்டு வாங்க. 1530 40, ஒரு 10 இயர்ஸ். எகெயின் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ். 555 to 56. இதுதான் நடுவில் ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இவரை பற்றி சொல்லலாம், ஹுமாயூன் பற்றி. இவர் யாருங்க, எப்படிப்பட்டவருங்க அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பேசிக்கலி எப்படி கல்ச்சர்டு
கல்ச்சர்டு, பண்பாடு மிக்கவர், பண்பாடு மிக்கவர். எஜுகேட்டட், எஜுகேட்டட், ஸோ கல்வி அறிவு மிக்கவர். சரிங்களா? ஆனால் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஏ சோல்ஜர், இவர் சோல்ஜர் கிடையாது, வீரமற்றவர், வீரமற்றவர். அப்பாவை போல இவர் வந்து அது தனது தந்தையை போல் பெரும் வீரர் அல்ல. சரிங்களா? இதுதான் இவருடைய சின்ன ஹிஸ்ட்ரி. அதனால் பண்பாடு மிக்கவர், கல்வறிவு மிக்கவர், ஆனால் தந்தையை போல பெரும் வீரர் அல்ல. சரிங்களா? அவர் தந்தை வீரர் யாரு? பாபர் இல்லைங்களா? சரி, இவர் என்னென்ன பொறுப்புகள் வகித்தார், எங்கெங்கே ஒர்க் பண்ணார், என்னென்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கமரன். கமரன்னா யார்? அஸ்கரி, அஸ்கரி. ஹிண்டல், ஸோ பேர் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சும் இவனுடைய பிரதர்ஸ், இவங்களுக்குள்ள பிரதர்ஸ் இருக்காங்க, ஹுமாயூனுடைய பிரதர்ஸ். சகோதரர் கமரன், சகோதரர் அஸ்கரி, சகோதரர் ஹிண்டல். ஆனால் இவருடைய பொறுப்புகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, காபுல், காந்தகார், காபுல், காந்தகார். இந்த பகுதியில் யாரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுடைய சகோதரர் கேமரன். சரிங்களா? அவர் தான் இந்த ஆட்சி பொறுப்பில் இருந்தாருங்க. கமரன் இருக்கார் இல்லையா, அவர் தான் காபூலையும் காந்தகாரையும் ஆட்சி புரிந்தார். பிறகு எங்கே? பஞ்சாப் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பஞ்சாப் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சில பேர்த்துக்கு தெரியும். ஸோ பஞ்சாப் என்பது இந்தியாலேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குது. இந்த காபுல், காந்தகார் எல்லாமே எங்கே? பாகிஸ்தானில் உள்ளது தான். சரிங்களா? இந்தியா தற்போது உள்ள இந்தியாவில் கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையில் அடுத்தது பார்க்கலாம். ஷெர்கான்னு ஒருத்தர் இருக்கார், இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இவர் பயங்கரமான பவர். ஸோ பவர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல சண்டை போட்டு நல்ல டிஃபீட் பண்ணக்கூடிய நல்ல லீடர்ஷிப் உள்ளவர். இந்த ஷேர்கானை பற்றி பவரை சொல்லணும் அப்படின்னா, 1532 சரிங்களா, தௌரா அப்படிங்கிற பிளேஸ், தௌரா. இந்த தௌராங்கிற பிளேஸில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன். சரிங்களா? ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் வந்து 1532 ஷேர்கானுடைய பவரை சொல்கிறோம். பவர் சொல்கிறதுக்காக ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹுமாயூன் வந்து தௌராங்கிற பிளேஸில் 1532 ஆப்கானியர்களை தோற்கடித்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கோட்டையை கேப்சர் பண்ணுறாருங்க. சரிங்களா? அந்த கோட்டையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனார் அப்படின்னு ஒரு கோட்டை. சரிங்களா? அந்த கோட்டையுடைய பெயர் வந்து சுனார் அப்படிங்கிற ஃபோர்ட். சுனார் ஃபோர்ட்டை கேப்சர் பண்ணினார். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த ஷேர்கான் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு பிலீவ் பண்ணுறாரு, அவர் மேலே பிலீவ். ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் 4 months, ஹுமாயூன் பிலீவிங் தி வேர்ட் ஆஃப் ஷேர்ஷா. ஷேர்ஷாவுடைய அவனுடைய வந்து நம்பிக்கை படுறாருங்க. சரி, நல்ல நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி ஷேர்ஷா மேலே இருக்காரு. பிறகு என்ன பண்ணுறாரு ஹுமாயூன், சில பகுதிகளை கேப்சர் பண்ணிகிட்டே போகிறாருங்க. அடுத்த கேப்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லிக்கு போகிறார். யார்? ஹுமாயூன் தில்லியில் தீன்பானா, தீன்பானா அப்படிங்கிற பிளேஸ், ஒரு புதிய நகரை வந்து என்ன பண்ணுறாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. சிட்டி நீல் வந்து தீன்பானா அப்படிங்கிற சிட்டியை ஹுமாயூன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானை யார் கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானை கேப்சர் பண்ணவர் யாருன்னா பகதூர் ஷா. ஸோ அது
சமகாலத்தில் நடக்கிறத சொல்லுவாங்க. பகதூர் ஷா ராஜஸ்தானை கேப்சர் பண்ணினார். பகதூர் ஷா யாருங்க அப்படின்னா, முகலாயர்களுக்கு எதிரானவர். ஆன்டி முகல் எலமெண்ட்ஸ். பகதூர் ஷா வாஸ் ஆன்டி முகல் எலமெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு இருந்த ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, நேராக பகதூர் ஷாக்கு மேலே போர் தொடுத்து போகிறாருங்க. பகதூர் ஷாக்கு மேலே இந்த ஹுமாயூன் போர் தொடுத்து போயிட்டு பகதூர் ஷாவை தோற்கடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் மாலவம் 2 பிளேஸையும் கைப்பற்றாருங்க. ஸோ இந்த மாலவம் குஜராத்து யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா, அஸ்கரிகிட்ட கொடுத்துட்றாருங்க. அஸ்கரிங்கிறது அவனுடைய இன்னொரு பிரதர். ஆல்ரெடி கமரான் வந்து காபுல், கந்தகார், பஞ்சாப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் போகிறாரு. ஹுமாயூன் வந்து பகதூர் ஷாவை எதிர்த்து போரிட்டு அவற்றிருந்து வின் பண்ண அந்த குஜராத்து மாலவத்தை தன்னுடைய பிரதர் அஸ்கரிக்கு கொடுத்துட்றாருங்க. இது ஒரு பக்கம். இப்போது ஷேர்கான் பற்றி சொன்னோம் இல்லையா, அவனுடைய பவரை பற்றி சொல்கிறதுக்காக ஒரு போர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா 1539 நடந்த போர். பேட்டில் ஆஃப் சௌசா இல்லை சாசான்னு சொல்லுவாங்க. சௌசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1539. ஷேர்கான் இருக்காலே, ஷேர்கானுடைய பவர், அவர் வந்து பயங்கரமான இராணுவ திறமை வாய்ந்தவர் ஷேர்கான். அதனால் ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் ஷேர்கான்கிட்ட வின் பண்ணவே முடியலைங்க சரிங்களா. இவர் தொடர்ந்து ஹுமாயூன் தோற்கடிக்கப்படுறாரு, ஷேர்கான் வின் பண்ணிட்டு போகிறாரு. இதுதான் நிலைமை இருக்குது ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும். இந்த போரில், இந்த சௌசா போரில் ஹுமாயூன் என்ன ஆகிறாரு, எஸ்கேப் ஆகிறாரு. தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள தப்பி ஓடுகிறார் ஹுமாயூன். எங்கே தெரியுங்களா, ஹுமாயூன் கங்கை நதி வழியாக ஓடிடுறாருங்க சரிங்களா. கங்கை நதி வழியாக நீந்தி தன்னைத்தானே காப்பாற்றி ஓடுகிறார். இப்படியே இந்த கங்கை நதியில் நீந்திட்டே போய் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ராவுக்கு போயிடாரு. ஆக்ராவில் தன்னுடைய பிரதர்ஸ் இருப்பாங்க. அங்கே யார் பிரதர்ஸ் இருந்தாங்க, 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஒன்று அஸ்காரிங்கிற ஒரு பிரதர், இன்னொன்று வந்து ஹிண்டல் அப்படிங்கிற பிரதர். இவங்களுடைய உதவி சரிங்களா, இவங்களோட உதவி ப்ளஸ் ஹுமாயூன் எல்லாமே சேர்ந்து எகைன்ஸ்ட் ஷேர்கானுக்கு ஒரு படையெடுத்து திரட்டி போகிறாங்க. அப்படி போகும்போது கன்னோசியை கைப்பற்றுகிறார். கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸை இவர் என்ன பண்ணுறாருங்க, கேப்சர் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. ரைட். கன்னோசி, இதுக்கு தனியாக ஒரு கன்னோசி போர்னே இருக்குது. ஸோ கன்னோசி போருடைய பேட்டில் ஆஃப் கன்னோசியோடைய டைம்லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ 1539 சௌசா போர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னோஜ் அந்த கேப்சர் பண்ணுறக்கூடிய ஆண்டு 1540. ஓகேங்களா. இது பேட்டில் ஆஃப் கன்னோசி போரில் ஹுமாயூன் படைகள் அடுத்த ஒரு ஆண்டில் ஹுமாயூன் படைகளுடைய முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுகிறது. இவர் யாருங்க, ஹுமாயூன் என்ன ஆகிறாரு தெரியுங்களா, வித்தவுட் கிங்டம் ஆயிடாருங்க. ஸோ வித்தவுட் கிங்டம்னா என்ன மீனிங், நாடற்ற அரசர் ஆகிறாரு. யாருங்க, இந்த ஹுமாயூன். இப்போ ஷேர்ஷா இருக்காருங்களா, ஷேர்ஷா அவங்கெல்லாம் சேர்ந்து ஷேர்ஷா சூர் அவங்க வசம் இந்த எல்லா பொறுப்பும் போயிடுதுங்க. கிட்டத்தட்ட 1540லேருந்து 45 வரைக்கும் இவங்க தான் ஆட்சி புரிகிறாங்க. யார், ஷேர்ஷா, ஷேர்ஷூ, அவங்களுடைய டினஸ்டி, அவங்களுடைய வம்சம்.
ஸோ இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சு இருக்கும் பொழுது எகெயின் இவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு, ஹுமாயூன் எகெயின் கேப்சர் பண்ணுறாருங்க. எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர்ஷா வந்து பேசிக்கலி ஒரு வெடிகுண்டு விபத்தில் 1545 இறந்து விடுகிறார். யாருங்க? ஷேர்ஷா 1545 இறந்துடுறாரு. அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய இரண்டாவது மகன், அவர் 1553 வரை தான் ஆட்சி செய்ய முடிஞ்சு. அவர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஷா. இரண்டாவது மகன், அவருடைய பெயர் வந்து இஸ்லாம் ஷா. அவ்வளோதான் ஆட்சி செய்ய முடிஞ்சிச்சு. பிறகு வாரிசு உரிமை பெரிய குழப்பத்தில் அவங்க இருக்கும் பொழுது ஹுமாயூன் எகைன் கேப்சர் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த அந்த ஹுமாயூனுடைய கேப் வருது. ஆனால் அந்த ஷேர்ஷா இருந்தார் பார்த்தீங்களா, நிறைய ரீஃபார்ம்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டாருங்க. அவர் வந்து அரசை மையப்படுத்தப்பட்ட அரசாக கொண்டு போயிட்டாருங்க. யார்? ஷேர்ஷா. சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டு கொண்டு வந்தார். உள்ளாட்சி நிர்வாகத்தை கொண்டு லோக்கல் பாடியை கொண்டு வந்தது அவர் தான். சரிங்களா? சில கிராமங்கள் அழியக்கூடிய, அதாவது டெஸ்ட்ராய், சரிங்களா, ரொம்ப டெஸ்ட்ராயோட நிலைமையில் இருக்கும்போது அந்த கிராமங்களை எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலர் சரி பண்ணார். கிராம தலைவர்களை வந்து அதிகமாக பொறுப்புகள் கொடுத்தாருங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து ஷேர்ஷா சொல்லுவாங்க, தன்னுடைய ஆட்சி செய்த கிராமங்களுக்கு விஜிலண்ட் பண்ணுவாருமா. விஜிலன்ஸ் செய்வார், எச்சரிக்கை. அதாவது யாருக்கும் தெரியாமல் விசிட் பண்ணி எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற காலத்தில் ஷேர்ஷா இருந்தார். அவருடைய ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் எக்கனாமி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நல்ல வகையில் இருந்தது. நிறையா நிலங்கள் வந்து வளமாக இருந்தன. ஜமீன்தாரி முறையை வந்து தொடர வச்சார். ஜாகிர்தாரி முறையை கொண்டு வந்தார். ஸோ இது மாதிரி நிறையா இவருடைய பகுதி செஞ்சாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் வணிகம் சிறப்பாக இருந்தது. நுழைவு வரி, தங்கம், வெள்ளி, செப்பு, காசுகள் எல்லாம் இருந்தது. ஏன் நம்ம இது ரைட்டிங் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த டாபிக் அது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்த்துட்ருக்கோம், இந்த முகல்ஸ் பற்றியே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எகைன் ஹுமாயூன்ஸ் ரிட்டர்ன் வராருங்க. சூர் பேரரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூர் பேரரசு முழுவதுமாக துண்டு துண்டாக இவர் ஹுமாயூன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக முகலாயர்களுடைய கண்டினியூட்டி நடக்குது. எகைன் ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு கண்டினியூட்டியாக, பஞ்சாப்லேருந்து கிளம்பி ஆப்கான் படைகளை துரத்துறார். பஞ்சாப்லேருந்து ஆப்கான் உடைய படைகளை துரத்துறாருங்க. ஸோ ஆப்கான்லாம் வந்து எல்லாரும் எல்லா பக்கமும் வந்து தப்பி ஓடிட்டாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட ஹுமாயூன் யாருமே இல்லாதனால ஹுமாயூன் தான் என்ன வர்றாருங்க, திரும்பும் அரசராகிறார். முகலுடைய அரசராகிறார், எம்பையர் ஆகிறாருங்க. தில்லி கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தில்லி கோட்டைக்குள்ளே ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ஹுமாயூன். அந்த லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறும் பொழுது அவர் கை தவறி கீழே இருந்து இறந்துடுறாருங்க. இந்த ஹுமாயூன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லுவாராமா. அது தவறி விழுந்த ஹுமாயூன், ஹுமாயூன் ஸ்டம்பிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுமாயூன் ஸ்டம்பிள்டு அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அது ஹுமாயூன் ஸ்டம்பிள்டு அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப். எப்படின்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்த ஒரு பேர் தெரியுங்களா? அவர் பேர் வந்து ஸ்டான்லி லேண்ட்பூலன். ஸ்டான்லி லேண்ட்பூலன் ஹுமாயூனை பற்றி கமெண்ட்ஸ் கொடுக்குறாருங்க. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார்
அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாராமா இந்த ஹுமாயூன்ஸ் பற்றி ஸ்டான்லி லேண்ட்பூலன். ஸோ நெக்ஸ்ட்டு 1556 1605 வரைக்கும் ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். இவர் பேர் தான் படம் வந்திருக்குது அக்பர்னு. ஜலாலுதீன் அக்பர். ஜலாலுதீன் அக்பர் 1542. இவர் ஜென்ரலி அமர்காட் இல்லையா, அமர்காட் அப்படிங்கிற பிளேஸில் அறியப்பட்டவர். ஜலாலுதீன் என்று அறியப்பட்டவர். ராஜதந்திரம், ராஜபுத்திர, ராணா பிரசாதுக்குல அவருக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பாபர் எப்படி இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் பண்ணாரோ அதே போல தான் அக்பர் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இது ஆண்டு 1556 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1526, இது 1556. எந்த மந்த்து அப்படின்னு கேட்டவன் ஞாபகம் வச்சுக்கலாம், நவம்பர். அக்பர் 1556 நவம்பர் மாதம் எங்கே போகிறாருங்க, தில்லிக்குள்ளே நுழைகிறார். தில்லியை நோக்கி புறப்பட்டு போகும்போது யார்கிட்ட ஒரு சண்டைக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமு அப்படிங்கிற ஒரு அரசர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அந்த சண்டை யார், அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையே 1556 நவம்பரில் பானிபட் அப்படிங்கிற பிளேஸில் நடந்தது தான் இந்த இரண்டாம் பானிபட் போர். ஆனால் இந்த போர் யாருக்கு சாதகமாக அமைந்தது அப்படின்னா ஹேமுவுக்கு தான் சாதகமாக முடியக்கூடிய தருவாயில், சரிங்களா, பாபருடைய ஆட்கள் அக்பருடைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஹேமுவுடைய கண்ணு வழியாக ஒரு வில்லை பாய்ச்சி அவர் மயக்கம் அடித்து அங்கே கீழே விழுவ எல்லா படைகளும் ஓடிடுது. ஹேமுவும் அரெஸ்ட் ஆகிறாரு. எகைன் அவர் கொல்லப்படுகிறார். இது அக்பருக்கு பெரிய வெற்றி. இதனால் அக்பர் என்ன பண்ணுறாரு, டில்லியையும் ஆக்ராவையும் தன்னுடைய ஆட்சி கண்ட்ரோலை கொண்டு வந்துடுறாருங்க. இது ஒரு பக்கம் ஒரு என்ட்ரி ஆனது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அக்பர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கும் பைராம் கான் அப்படிங்கிறவர், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த அக்பருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியர், அஜ்மீர், காபூல், ஜான்பூர் இப்படிங்கிற அவருடைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான் என்ன பண்ணுறாருன்னா, இது அக்பருடைய டெரிட்டரி போயிட்டு இருக்குது. பைராம் கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெக்காவுக்கு போகிறாருங்க. புனித பயணமாக அக்பரின் அறிவுரைப்படி மெக்காவுக்கு பைராம் கான் போயிறாரு. இந்த பைராம் கான் மெக்காவுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்கானியர் ஒருத்தர் பைராம் கானை என்ன பண்றாருங்க, அசாசினேட் பண்ணிடுறார், கொலை செஞ்சிறார். பைராம் கானுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே டெல்லிக்கு கொண்டு வந்துறாங்க. பைராம் கானுடைய மகன் ஒருத்தர் இருக்கார்,
அவருடைய பேர் அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம். ஸோ வந்து ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸர் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல் ரஹீம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ஹி வாஸ் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. சரிங்களா? அவர் வந்து அவர் எப்படி இருப்பார்? அந்த அப்துல் ரஹீம் பிகம் ஒன் ஆஃப் தி லியூமினரிஸ் ஆஃப் அக்பர்ஸ் கோர்ட். லியூமினரிஸ் ஆஃப், பாருங்கள் அருமையான ஒரு வேர்டு கொடுத்துருவேன் இங்கிலீஷில். லியூமினரிஸ் ஆஃப் அக்பர் கோர்ட் அப்படின்றாங்க. ஒரு அறிவு கூர்மை மிக்க மேதையாக பைராம் கானுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அக்பருடைய அவையில் இருப்பாராமா. அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு, டைட்டில் கொடுத்துருக்காரு அக்பர். யாருக்கு? அந்த அப்துல் ரஹீம்க்கு. அந்த டைட்டில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்-இ கானான். கான்-இ கானான். கான்-இ கானான் அப்படின்னு சொல்லி அக்பர் அவையில் கூப்பிடுவாங்களாமா. எங்கே? கான்-இ கான் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து அறிவு கூர்மை மிக்கவர் அப்படின்னு சொல்லி அக்பருடைய அவையை பற்றி சொல்கிறாங்க. அக்பருடைய அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. ஏன்னா அக்பருடைய அடுத்த ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி தான். மிலிட்ரி கன்க்யூஸ்ட் நிறையா வந்து கைப்பற்றிருக்காருங்க. 1562 மாலவத்தை கைப்பற்றிருக்கார். யாரிடமிருந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பாஜ் பகதூர் அப்படிங்கிறது வந்து மாலவத்தை 1562 அக்பர் கைப்பற்றிருக்கார். ஸோ எல்லாமே டைம்லைன். 1564 1564 கோண்டுவானா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ கோண்டுவானா என்பது என்ன? இந்தியாவின் மையப்பகுதி. சரிங்களா? இந்தியாவின் மையப்பகுதி. அந்த கோண்டுவானாவை ஆட்சி செய்த ராணி பேர் என்ன தெரியுங்களா? துர்கா தேவி. ராணி பேர் வந்து துர்கா தேவி. அந்த துர்கா தேவியுடைய மகன் வீர நாராயணன், இவருடைய சக்சஸர் வீர நாராயணன். சரிங்களா? இந்த பகுதிக்கு அவர் என்ன பண்றாரு? அன்னெக்ஸ்டு சொல்றார். இந்தியா வாஸ் அன்னெக்ஸ்டு. அதையும் சேர்த்துக்கிறார். பிறகு அக்பர் மேவார் அப்படிங்கிற பிளேஸ். மேவாருடைய அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா உதயசிங். சரிங்களா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அக்பர் முஸ்லீமாக இருந்தாலும் நிறையா வந்து இந்துக்கள் பேரவை வந்துட்டுருக்கும். இந்த மேவார் ராணா உதயசிங் இருக்கார் இல்லைங்களா? மேவாருடைய அரசர் ராணா உதயசிங், அவருடைய டெரிட்டரியில் ஒரு ஊர் இருந்துச்சு, சித்தூர். அது ஒரு போரில் அவரை விட்டு போகும்பொழுது அக்பர் தான் தன்னுடைய படைகளை விட்டு சித்தூரை காப்பாற்றி ராணா உதயசிங்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ என்ன, நிறையா வந்து இந்து சப்போர்ட்டடாக இவர் வந்து நிறைய செஞ்சுருக்கார் அக்பர். இவருடைய ஆட்சி காலத்தில் ஜெய்மால், பட்டா, ஸோ எல்லாம் வந்து ஊர் பெயர். பட்டா, ராந்தம்பூர், கவிஞ்சார், கலிஞ்சார்னு சொல்லுவாங்க, கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சல்மார்,
ஜெய்சல்மார். ஸோ எல்லா பிளேஸையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாருங்க அக்பர். இவருடைய வணிகம் எடுத்துக்கிட்டோம்னா, இவருடைய வணிகம் கடல்சார் வணிகம். சரிங்களா? கடல்சார் வணிகம், மேரிடைம் காமர்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல்சார் வணிகத்துக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. 1573 1573 இந்த குஜராத்தில் ஆட்சி செய்த முசாஃபர் ஷா அந்த அவர்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிட்டாரு. முசாஃபர் ஷா வந்து குஜராத்தை கேப்சர் பண்ணிட்டாரு 1573. குஜராத் எல்லாமே டெக்கன் பிளேஸோட சேர்த்து வச்சுக்கிட்டாரு அக்பர். பிறகு பீகார், பங்கால் இல்லையா, வங்காளம், இந்த பிளேஸை ஆட்சி செஞ்சவர் யார் தெரியுங்களா? தாவூத் கான். தாவூத் கான் ஆட்சி செய்த பீகார், வங்காளத்தையும் இவர் கேப்சர் பண்ணிட்டாரு. சரிங்களா? அதையும் கேப்சர் பண்ணிட்டாரு. எப்போ கேப்சர் பண்ணார் இவர்? எந்த ஆண்டு? 1576. ஸோ டைம்லைன்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொன்றா கேப்சர் பண்ணி ஒரு டெரிட்டரி, பெரிய டெரிட்டரிங்க. அக்பருடைய டெரிட்டரி வந்து பெரிய டெரிட்டரி. எல்லா பிளேஸையும் அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டே போகிறாரு. பிறகு அடுத்த ஒரு டெரிட்டரி கேப்சர் பண்ணுறாருங்க, காபூல். அடுத்த டெரிட்டரின்னு அவர் பிடிக்கிறது காபூலை பிடிக்கிறாரு. ஸோ காபூலை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் சாகிம். ஸோ மீர் சாகிம் ஆட்சி செய்த காபூலை கேப்சர் பண்ணுறாரு. எப்படி தெரியுங்களா? அதாவது அக்பர் ப்ளஸ் ராஜா மான்சிங், ஏன்னா நிறையா வந்து இங்கே அவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அக்பர் வந்து ராஜா மான்சிங்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பார், அவங்களும் சேர்ந்துருவாங்க. ப்ளஸ் பகவன் தாஸ். ஸோ பகவன் தாஸ், ராஜா மான்சிங், அக்பர், இந்த கூட்டு படைகள் அது உதவியுடன் காபூலை மீர் சாகிம்லேருந்து கேப்சர் பண்ணிடுறாரு. பிறகு அப்படியே கண்டினியூட்டியா 1586 காஷ்மீர், 1591 சிந்து, 1591 அதே ஆண்டு காண்டேஷ். இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோலை கேப்சர் பண்ணிக்கிறாரு. 1596 பெரார் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா சாந்த் பீபி அப்படிங்கிற ஒரு ராணி ஆட்சி செஞ்சிருந்தாங்க பெராரு, அதையும் கேப்சர் பண்ணிடுறாரு. பிறகு 1605 அக்டோபர் 27 என்ன பண்றாருங்க? he was died, இறந்துறார். இவர் நிறைய சீர்திருத்தங்கள், பாலிசிஸ் எல்லாமே இவர் வந்து மாற்றிருக்காருங்க. என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலி இவங்களை வந்து ராஜ்பூத் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்பூத் கொள்கை. இவர் செஞ்ச வேலை பாருங்க, தலைவரி கேன்சல் பண்ணார். ஸோ தலைவரின்னு என்ன தெரியுங்களா? அதுதான் ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரி யாருக்கு போடப்பட்டது? நான் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரி வாங்கப்பட்டிருந்தது. இவர் என்ன பண்ணார்? அதை கேன்சல் பண்ணிட்டார். அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டார்.
எப்பொழுது எந்த ஆண்டில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 1564 வரதாது. அடுத்தது இந்துக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இந்துக்கள் புனித யாத்திரை போகலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். யாரு? அக்பர். எந்த ஆண்டு? 1563. பேசிக்காகவே முகலாயர்கள், சுல்தான்கள், இதுக்கு முன்னாடி இந்த சுல்தான்கள் அவங்க ஆட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது இப்போ நான் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராஜா வந்து வேற ஒரு பிளேஸை போய் கேப்சர் பண்ணுறான்னா அந்த ராஜாவுடைய தோற்கடிக்கப்பட்ட அந்த ராஜா இருக்காங்க, தோற்கடித்தார் இல்லையா, அந்த ராஜாவுடைய போர் வீரர்களை இவங்க வந்து அடிமையாக்கிடுவாங்க. அதான். ஸோ போர் கைதிகள் இருக்குல்லங்களா, அவங்க வந்து அடிமையாக்குற வழக்கத்திலே இருந்துச்சு. சரிங்களா, அடிமை அதை கேன்சல் பண்ணுறாங்க. அதெல்லாம் அடிமையெல்லாம் ஆக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்றாரு. அடுத்தது இவருடைய ஆட்சி காலத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்தது சதி, உடன்கட்டை ஏறுதல். ஸோ அபாலிஷ் பண்ணார் இவர் வந்து அபாலிஷ் பண்ணுறாருங்க. ஸோ இது மாதிரி நிறையா பாலிசிஸ் இவர் கொண்டு வராரு. இவர் அடுத்த ஒரு செய்கிறார். அதாவது இவருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுடைய நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்கிறனால இவருடைய இந்துக்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இன்னொரு நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஸோ அக்பருடைய படம் பார்த்தல முக்கியமாக அதான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, ஆம்பர் அப்படிங்கிற ஒரு ஊர், ஆம்பர், அந்த அரசருடைய பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா பாரமல். சரிங்களா, அதை பிகாரி மால் சொல்லுவாங்க. இவரை வந்து பிகாரி மால். அவருடைய மகள் ஒருத்தர் இருக்காங்க, இவருடைய மகள், அவர் பேர் வந்து ஹர்கா பாய். ஹர்கா பாய். ஹர்கா பாயை என்ன பண்ணுறாரு, மேரேஜ் பண்ணிக்கிறாருங்க அக்பர். இந்த ஹர்கா பாய் தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ஜோதா அக்பர் இல்லையா. ஜோதா அக்பர்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, தமிழ் படம் வந்துச்சு. இந்த ஹர்கா பாய் பற்றி பேசக்கூடியது தான் இந்த ஜோதா அக்பர். அவங்கள போய் மேரேஜ் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வைப்பார். ஸோ நிறையா இந்த பாலிசிஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவார். இவர் மேரேஜ் பண்ணுறது எதுக்கு தெரியுங்களா, அந்த அந்த டெரிட்டரியை கேப்சர் பண்ணுறதுக்கு. அந்த டெரிட்டரி பேர் தான் பிகானீர். அந்த டெரிட்டரி என்னது, பிகானீர் அப்படிங்கிற ஒரு ஊர். பிகானீர். அதுக்கப்புறம் வந்து ஜெய்சல்மார். ஜெய்சல்மார் இதெல்லாம் யார்கிட்ட இருந்தது, ராஜபுத்திரட்ட இருந்துச்சு. ராஜபுத்திர இருக்காங்களே அவங்கள்ட்ட இருந்தது அப்படியே இவர் மேரேஜ் பண்ணி அந்த ஏரியாவுக்குள்ள வாங்கிக்கிறாரு. இவங்களுக்கு பிறந்த அக்பருக்கும் இந்த ஜோதா அக்பர் அல்லது ஹர்கா பாய்ன்னு சொல்கிறாங்களா, இவங்களுக்கு பிறந்த அவர் மகன் தான் யார், சலீம். இந்த சலீம் சும்மா இல்லைங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இந்து மகளே தான் கரம் பிடிக்கிறார். யாருடைய மகள், ராஜா பகவான் தாஸ். ராஜா பகவான் தாஸ் இவருடைய மகளை கரம் பிடிக்கிறார். ஸோ இதான் வந்து ராஜ்புத் பாலிசியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி முறை அப்படின்னு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்குது. மன்சப்தாரி சிஸ்டம்ஸ் என்ன அப்படி, அக்பர் ஒரு முறை, அதாவது அக்பர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட பகுதியே
நிர்வாகம் செய்வாராமா. புரியுதா? ஒரு நிர்வாக முறை எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, முறைப்படுத்தப்பட்ட நிர்வாகம், அது சிஸ்டமேட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் இந்த மன்சப்தாரி. பிறகு பிரபுக்கள், குடிமை பணிபுரிந்த இராணுவ நிர்வாகம், அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து ஒரே கண்ட்ரோலாக பண்ணுறது. சரிங்கண்ணா, பிரபுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து நோபல்ஸ். பிரபுக்கள்லாம் இங்கிலீஷில் நோபல்ஸ், சிவில், மிலிட்டரி என்ன அஃபிஷியல்ஸ், அதிகாரிகள். ஸோ எல்லாத்தையுமே சிங்கிள் சர்வீஸாக கொண்டு வராரு. இதுதான் இவருடைய மன்சப்தாரி சிஸ்டமில் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் மன்சப்தார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, பட்டம் கொடுக்குறாரு. ஸோ மன்சப்தாரில் வந்து 2 வகையான முறை இருக்குது. ஒன்று ஜாட், இன்னொன்று வந்து சவார். ஜாட் சொல்லுவாங்க, ஜாட், சவார். இந்த மன்சப்தார் பதவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதவி வந்து பரம்பரை உரிமை சார்ந்தது இல்லை. அதை நோட் பண்ணிக்கணும். The Mansabdar system, the rank of Mansabdar was not a hereditary. வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி இருந்தாருங்க அப்படின்னா நானும் அதே மாதிரி அப்படின்னு கிடையாது. இல்லை, ஹெரிடேட்ரி கிடையாது, மரபு உரிமை சார்ந்தது அல்ல. எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரேங்க்கு, அந்த ஸ்கில்டு பேஸ்டில் தான் இவர் செஞ்சுருக்காரு. அடுத்தது அக்பருடைய மத கொள்கை ஃபேமஸ். அக்பருடைய மத கொள்கை, ரிலிஜியஸ் பாலிசி இவர் நல்லா இருக்கும். இவர் சொல்ற என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சுல் இ குல். இவர் சொல்றது என்ன, சுல் இ குல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றாருங்க. சுல் இ குல் அப்படின்னா அர்த்தம் என்ன, பீஸ் டு ஆல். சரிங்களா, PEAC, பீஸ் டு ஆல், அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிறதா இவருடைய ரிலீஜியஸ் பாலிசி. இவர் வந்து இவர் வீட்டில் இபாதத் கானா அப்படின்னு வச்சுருப்பார். ஸோ அருமையான இது படத்தில் நீங்கள் பார்த்து தெரியும். இந்த ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்கன்னா இது காமிப்பாங்க. இபாதத் கானான்னு தெரியுங்களா, வழிபாடு கூடம். இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து பூஜை ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூஜை ரூம் தான் உங்கள் இபாதத் கானா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பெர்ஷியன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய, அது உருதுல இருக்கக்கூடிய நேம். இபாதத்னா பிரே, வழிபாடுன்னு அர்த்தம். கானா அப்படின்னா வீடு, கூடுன்னு அர்த்தம், கூடம்னு அர்த்தம். ஸோ ஜோதா அக்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 பிளேஸ் வச்சுருப்பாங்க. இவர் வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பிளேஸில் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். ஒரு பக்கம் அக்பர் வந்து ப்ரே பண்ணுவாருங்க, அதாவது நமாஸ் சொல்கிறோம் இல்லையா, அது பேர் என்னங்க, தொழுகை நடத்துவார். இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃபு பூஜா செய்வாங்க. படத்திலே பார்க்கலாம். அவங்க தனியாக ஒரே வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் வந்து அவங்க இந்து பூஜா நடத்துவாங்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து தொழுகை நடத்துவார். அந்த பிளேஸை தான் இவர் இபாதத் கானா அப்படின்னு இதை வந்து நிறுவிட்டார். இதுதான் அவர் வந்து இதை பில்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் கொடுத்தாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தீன் இலாஹி இல்லையா, இவரை பற்றி சொல்லக்கூடியது தீன் இலாஹி, தௌலத்-இ இலாஹி,
தௌலத்-இ இலாஹி. சரிங்களா? தெய்வீக ஒரு கடவுள், தௌலத்-இ இலாஹி அப்படின்னா தெய்வீக ஒரு கடவுள் அப்படிங்கிற கோட்பாட்டை இவர் கொண்டவர். சரிங்களா? தௌஹீத்-இ இலாஹி லிட்ரரி மீன்ஸ் டிவின் மோனோதிசம். சரிங்களா? ஸோ இதோட வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து முடியுது. ஸோ இதோடைய செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.